பிரியமானவர்களே, தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே நாம் 2 யோவான் அதனுடைய முதல் 6 வசனங்களை நாம் தியானித்தோம். 2 John chapter 1 verse 1 to 6. அந்த 6 வசனத்தை நாம் தியானித்தோம். அதிலே லைஃப் கவர்ன்ட் பை ட்ரூத், சத்தியத்தாலே ஆளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ற தலைப்பில் தான் நாம் கடந்த வாரத்திலே இதனை நாம் தியானித்தோம். அதிலே பார்க்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம், அதே போல நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய சத்தியம், நாம் அன்பினாலே பின்பற்றி வாழக்கூடிய சத்தியம் என்பதுதான் அந்த 3 பிரிவுகளாக நாம் அதனை பிரித்து நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பின்பற்றக்கூடிய சத்தியம், நாம் கடைபிடிக்கக்கூடிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அது வெளியே காண்பிக்கப்பட வேண்டும். The truth that we possess have to be portrayed in our life. இதுதான் அது முதல் 6 வசனத்திலே நாம் கற்றுக்கொண்ட விஷயம். இன்றைக்கு 7வது வசனம் துவங்கி நாம் 13வது வசனம் வரைக்குமாக நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களுக்கு லவ் கவர்ன்ட் பை ட்ரூத். கடந்த வாரத்திலே நான் சொன்ன பொழுது, இந்த சில நேரத்தில் நாம் நம்முடைய ஐக்கியத்தை பற்றி நினைக்கும் பொழுது அல்லது நம்முடைய அன்பை பற்றி நாம் நினைக்கும் பொழுது அதற்கு எந்த விதமான ஒரு எல்லைகள் இல்லை என்பதை நாம் நினைப்பது உண்டு. Most of the time we used to think that the love or the fellowship that we have does not have any limitations or boundaries. எந்த விதமான எல்லைகள், எந்த விதமான குறியீடுகள் அல்லது எந்த விதமான ஒரு வரையறைக்கும் உட்பட்டு நம்முடைய அன்பு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வரையறையை மீறலாம் என்பதை நாம் பொதுவாக நினைப்பது. ஏனென்றால் அன்புக்கு அகலமும் இல்லை, ஆழமும் இல்லை, நீளமும் இல்லை, உயரமும் இல்லை, அன்பிற்கு கண் இல்லை, காதுகள் இல்லை என்று பொதுவாக நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே அன்பு என்று வரும் பட்சத்திலே நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது பொதுவாக கருதப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் நான் இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, இதை நாம் தியானிக்கும் பொழுது, இதற்கு சத்தியம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குறியாக அமைகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். But when we read this passage, we can clearly see that truth is the boundary which the word of God itself have set for the love or the fellowship. நாம் செலுத்தக்கூடிய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் அதே போல ஐக்கியத்திற்கும் சத்தியமே ஒரு வழிகாட்டியாக ஒரு நிர்ணயம் செய்திருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய பின்னணி நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த நாட்களில் வாழ்ந்து வந்திருந்த பரிசுத்தவான்களை பற்றி சற்று நாம் அறிந்து வைத்திருந்தால் மிக நன்றாக இருக்கும். ஏறக்குறை AD 90-95 அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை எழுதும் பொழுது, இன்றைக்கு இருப்பதை போல அந்த நாட்களிலே சபைகள், சபையினுடைய கட்டிடங்கள், சபைக்கென்று இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் அப்பொழுது இருக்கக்கூடிய விசுவாசிகள் பல இடங்களிலே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக உலகமெங்கிலுமாக விசுவாசிகள் சிதறப்படுகிறார்கள். சிதறப்பட்டு பல இடங்களிலே சென்ற விசுவாசிகள் அங்கும் இங்குமாக வீடுகளிலே கூடி வந்திருந்தார்கள். The believers have scattered and they were gathering in small homes. சின்ன சின்ன வீடுகளிலே, தங்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லது சில குடிசைகளிலே தான் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். இந்த நாட்களில் இருப்பதை போல நமக்கு பெரிய கட்டிடங்களோ, மாளிகைகள் அல்லது பெரிய பெரிய அரங்கங்கள் அந்த நாட்களில் இல்லை. ஆகவே இந்த நபர்கள் என்ன செய்வதுண்டு, ஐக்கியத்திற்கென்று அல்லது ஊழியத்திற்கென்று பல இடங்களுக்கு சுற்றுப்பயணமாக மேற்கொண்டு வரக்கூடிய மிஷனரிகள் அதிகமாக இருந்தார்கள். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அவரோட கூட சேர்ந்து பயணப்பட்டிருந்த அநேக நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குறிப்பிட்டு தங்கக்கூடிய விடுதிகள் இல்லை. ஏனென்றால் விடுதிகள் கூட அந்த நாட்களில் எல்லாம் தவறாக பயன்படுத்தக்கூடிய முறைகளும் அதே போல திருட்டும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசுவாசிகள் மிஷனரிமார்களாக அவர்கள் பல இடங்களிலே பயணப்பட்டு போகும் பொழுது அந்த இடங்களிலே, கிராமத்திலே, நகரத்திலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீடுகளிலே தங்கியிருப்பது வழக்கமாக இருக்கிறது. அப்படி வாசிக்கும் பொழுதுதான் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பயணத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து வரும் பொழுது, பவுலும் கூட அநேக இடங்களிலே ஒவ்வொரு கிராமம் செல்கிறார், ஒரு இடம் செல்கிறார். அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீட்டிலே அவர் தங்குகின்றார். தங்கின பின்பு சில பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். மறுபடியும் அடுத்த இடத்துக்கு பயணப்பட்டு அடுத்த ஒரு விசுவாசியுடைய வீட்டுக்கு. So Apostle Paul was also traveling as a traveling missionary or an itinerant preacher. He used to travel from one place to the other place, but used to stay in a particular house of that city. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விசுவாசியின் வீட்டிலே தான் அவர்கள் தங்கி வருவதுண்டு. ஏன் நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட 300-400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊழியங்கள் அல்லது மிஷனரி பயணமானது அதிகமாக துவக்கப்பட்ட வந்த நாட்களிலும் கூட அவர்கள் ஏடுகளிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய டெய்லி டைரிஸை வாசிக்கும் பொழுது நான் பார்த்த விஷயம் என்னவென்றால்,
அவர்களும் கூட ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஊழியமாக பயணப்பட்டு போகும் பொழுது ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் அல்லது 25 கிலோமீட்டர் அவர்கள் பயணப்படுவதுண்டு. பயணப்பட்டு அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அங்கே சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே பயணப்படுவார்கள். சென்ற பின்பு அந்த இடத்துல தங்கி அங்கிருக்கின்ற விசுவாசியினுடைய வீட்டிலே தான் அவர்கள் தங்கி அந்த இரவை கழிப்பதுண்டு. பின்பு அடுத்த நாளிலே சென்று ஊழியத்தை தொடர்வதுண்டு. இதை ஜான் அருளப்பன் போன்று இருக்கக்கூடிய ஐக்டரன் பிரீச்சர்ஸாக, அதாவது மிஷனரிகளாக, மிஷனரி ஃபாரினர்ஸாக விளங்கியிருக்கின்ற அநேக நபருடைய வாழ்க்கை சரிதத்திலே நான் வாசித்து பார்த்து கொண்டது. இவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்திலே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கே உபசரிப்பை கொடுக்கிறார்கள். உபசரிப்பை பொழுது என்ன அர்த்தம் என்றால், இவர்களை மிஷனரிமார்களாக வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடன் ஐக்கியப்படுகிறார்கள், அவர்களிடத்திலே அன்பை காண்பிக்கிறார்கள், அவர்களிடத்திலே பரிவை காண்பிக்கிறார்கள் என்பது மட்டுமே இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையினுடைய பின்னணியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை எழுதும் பொழுது, அந்த நாட்களிலே இந்த மிஷனரிமார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒரு சேர ஒரு பக்கத்திலே சொல்லிக் கொண்டு வந்திருந்தவர்கள் உண்டு. ஆனால் அதனுடைய மறுகரையிலே one side there are a lot of preachers and itinerant gospel missionaries who used to travel from one place to the other place to proclaim the gospel of Jesus Christ. But on the other side, these Gnostics will also travel. அவர்களும் என்ன செய்கிறார், இந்த ஞானவாதிகள் மற்றொரு புறத்திலே பார்க்கும் பொழுது அவர்களும் பயணப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன வேலை? அவர்களுக்கு பயணப்பட்டு திருச்சபைக்கு எதிராக அவர்கள் கல் போதனைகளை சொல்வதும், அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்திருக்கின்ற தவறான உபதேசங்களை ஜனங்களுடைய மனதிலே விதைப்பதும் தான் அவர்கள் வேலையாக இருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கின்றோம் என்று சொல்லி ஜனங்களுடைய வீடுகளுக்குள்ளே பிரவேசித்து பலவிதமான காற்றுகள் அலைபடக்கூடிய உபதேசங்களை போதித்து ஜனங்களை வசியம் செய்வது உண்டு. அதனை தன் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். You show the fellowship and love to people who are here as an itinerant preachers. But you need to discern the people who comes to you. உங்களிடத்துல வரக்கூடிய நபர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு தான் நான் இந்த தலைப்பை சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய அன்பை காண்பிக்கும் பொழுது, ஐக்கியத்தை காண்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு வரையறை உண்டு என்பதை பற்றி இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இதுதான் இதனுடைய பின்னணியாக இருக்கிறது. இந்த பின்னணி அடிப்படையில நாம் இந்த வசனங்களை 7 முதற்கொண்டு 13 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது verse 7ல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனை வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இவர்கள் இந்த இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா ஏனென்றால் ஃபார் என்று அங்க ஆரம்பிக்கின்றது. ஏன் அப்படின்னா 6th verse கண்டினியூஷனாக இதுவே அன்பு என்று சொல்லுகிறார். அன்பு என்று சொல்லிவிட்டு இதுல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இதுதான் உங்களுக்கான கொடுக்கப்பட்ட கைட்லைன். This is the guideline, this is the rule book that you have to follow for your love and your fellowship. உங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஐக்கியத்திற்கும் நீங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கின்ற உங்களுடைய கையை இதுதான். ஆனால் நான் சொல்ல விரும்பக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதா 7வது வசனத்துல சொல்லி ஆரம்பிக்கிறார். ஃபார் மெனி டிசீவர்ஸ், ஏனென்றால் அநேக நயவஞ்சகர்கள், அநேக வஞ்சிக்கிறவர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க சொல்லும் பொழுது, முதலாவதாக இங்க the people who come, இந்த வரக்கூடிய மக்கள் யார்? Who are these people? அவர் சொல்லும் பொழுது, for many deceivers are entered into the world. இந்த உலகத்தினுடைய சிஸ்டம்குள்ளாக, உலகத்தினுடைய பகுதிகளுக்குள்ளாக, மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்துக்குள்ளாக அநேக வஞ்சகர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். இந்த வஞ்சகர் என்பவர்கள் யார்? We know who are these deceivers. Deceivers உடைய அர்த்தம் என்ன? They are the slanderers. They are the wanderer. அவர்கள் அலைந்து திரிகிறவர்கள், அவர்கள் பாசாங்கு செய்பவர்கள், அவர்கள் நடிப்பவர்கள், அவர்கள் ஒரு நபரை வழிமாற செய்பவர்கள், திசை திருப்ப செய்பவர்கள், அல்லது ஒரு பிழைக்குள்ளாக, ஒரு தவறுக்குள்ளாக நடத்துவதற்கு வசியம் செய்பவர்கள் தான் இந்த டிசீவர்ஸ் என்பதனுடைய அர்த்தம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எபேசியருக்கு எழுதுகின்ற நேரத்திலே பலவிதமான காற்றுகளால் அலைபடக்கூடிய என்ற அந்த அலைபடக்கூடிய என்ற வார்த்தை இருக்கிறது. அதற்கும் இந்த டிசீவ், பலவிதமான உபதேசங்களை இவர்களுக்கு சொல்லி இவர்களை ஏமாற்றி வழிவிலக செய்பவர்கள் தான் இந்த வஞ்சகர்கள். இதுதான் இந்த வாண்டரர் என்ற வார்த்தை இன்றைக்கும் நமக்கு வந்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவர் அல்ல, not one but many deceivers. ஒருவன் அல்ல, இங்க அநேகர் என்று சொல்லப்படும் பொழுது இந்த பிரச்சனை என்பது it is a widespread problem among the churches of those days. அந்த நாட்களிலே இருந்த திருச்சபைகள் மத்தியிலே மிகவும் பரவலாக நிலவி வந்திருக்கக்கூடிய பிரச்சனை வஞ்சகர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இவர்கள் உள்ளே பிரவேசித்து, இவர்கள் பரவி, இவர்கள்
எப்படி சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருவராக மூவராக அல்லது குழுக்களாக நீங்கள் சென்று சொல்ல வேண்டும் என்று போக வேண்டும் என்று இவர்களை கட்டளையிட்டாரோ, அது போல இவர்களும் என்ன செய்கிறார்கள்? இவர்களும் தங்கள் குழுக்களாக இருந்து கொண்டு பிரிந்து பல இடங்களிலே பல கிராமங்களிலே பரவி செல்கிறார்கள். அதைத்தான் சொல்லும்போது they have gone out into the world, which means they have spread out. இவர்களும் கூட பரவி பல இடங்களிலே அவர்கள் சுற்றித் திரிந்து சுவிசேஷத்தை சொல்வதற்கு பதிலாக அந்த வார்த்தையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். அப்படியானால் இவர்களுடைய போதனை என்னவாக இருந்திருக்கும்? இவருடைய போதனை என்னவென்றால் the propagation, அதான் இந்த 7வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். இங்க சொல்லும் பொழுது they don't confess the coming of Jesus Christ in flesh. அதான் who confess not, அந்த வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே they confess not that Jesus Christ is come in flesh. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்கள். 1ஆம் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது இதைத்தான் அவர்கள் சொல்லி வந்தார்கள். அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் சொன்னது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வரவில்லை, நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சத்தியம் பொய்யான சத்தியம். சபைக்குள்ளே அவர்கள் பிரவேசித்து இதற்கு முன்பதாக நீங்கள் இதுவரைக்குமா கேட்டு விசுவாசித்து வந்த சத்தியம் எல்லாம் முற்றுமாக பொய்யானவைகள். இது ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்துல எல்லாம் வரல. He just showed himself. அதைத்தான் அந்த டாசிட்டிசம் என்று பொதுவாக அவர்கள் சொல்வது. He appeared as if he came into the world. இந்த பூமிக்கு வந்ததை போல ஒரு தோற்றம் அளித்தார், ஒரு மாயாவியை போல அவர் தோற்றம் அளித்தார் ஒழிய நம்மை போல மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் உடையவராக அவர் வரவில்லை என்பதுதான் இவருடைய பிரசங்கத்தினுடைய கோர் பார்ட். இது அவருடைய மிக மையமாக அவர்கள் பிரசங்கித்து வந்த சத்தியமாக இருக்கின்றது. இதைத்தான் அவர்கள் ஜனங்களிடத்தில் சொல்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்களா? நிராகரிக்கல. இதான் அந்த டிசெப்ஷன் எப்படி என்று வருகிறது என்று சொன்னால் they don't completely reject Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவர் தேவன் என்றோ அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இந்த இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னது ஏத்திசம், அப்படி போய்விடும். ஆனால் இவர்கள் சொல்வது என்ன? இங்க தெளிவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்புகிறார்கள், அல்லது அதனை குறித்து பிரசங்கமும் செய்கிறார்கள். ஆனால் அதனை கொஞ்சம் ட்விஸ்ட், there is a small twist or the small turn so that these people can slip away from the right truth. சரியான சத்தியத்திலிருந்து விலகி போவதற்காக உண்மையான சத்தியத்தை விட்டு கொஞ்சம் திரித்து பேசுவது. அதை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் அவர் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண மாட்டாங்க. இதை கண்டுகொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே யோவான் சொல்கிறார். யூ நீட் டு டிசர்ன். இந்த பேசக்கூடிய இந்த ப்ரொபகேஷன் இருந்து நீங்கள் கண்டறிய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் பகுத்தறியத்தக்க ஞான வரம் உடையவர்களாக வேண்டும். அதைத்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனத்திலே சொல்லும் பொழுது யூ நீட் டு டிசர்ன் தி ஸ்பிரிட். அவர்கள் எந்த ஆவியினாலே அல்லது எந்த ஒரு உணர்வினாலே பேசுகிறார்கள், எந்த ஒரு கன்விக்ஷனால் அவர்கள் பேசுகிறார்கள். Who is the spirit that has led them to proclaim அப்படிங்கறத பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து பகுத்து பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஏன் இந்த சத்தியம் மிக முக்கியமாக இருக்கிறது? நான் 1 யோவானிலே சொல்லி இருக்கிறேன், ஆனால் வசனத்தை மட்டும் நான் இப்பொழுது குறிப்பிட்டு சொல்கிறேன், விளக்கமாக நான் சொல்ல போவதில்லை. Why the incarnation? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து வருவது மிக மிக அவசியமாக இருக்கின்றது என்றால், இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக வரும் பொழுதுதான் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அவர் நிறைவு செய்ய முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வரும்பொழுது நமக்கு சரியான ஒரு பதிலாளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது மாம்சமாக இருந்து வார்த்தையாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சரீரமாக இந்த பூமியிலே வந்து நம்மோட கூட வாசம் பண்ணினார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்திருக்கிறார். இதைத்தான் சாட்சியாக மூவர் சாட்சி சொல்கிறார் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியில் 7வது வசனம் துவங்கி வாசிக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே பூமியிலே பார்க்கும் பொழுது மாம்சமும் இரத்தமும் அதே போல தண்ணீரும் இதற்கு சாட்சியிடுகிறது என்று அங்கே சொல்கிறார். அவர் பூமியிலே வராவிட்டால் பாவிகளுக்காக இருக்கக்கூடிய விமோசனம் இல்லை. பூமியிலே மனுஷனாக அவர் வராவிட்டால் அவர் சரியான ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சுமந்து தீர்க்கவே முடியாது என்பது இதன் மூலமாய் நாம் கண்டறிகின்ற சத்தியமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் அவருடைய பிரசங்கத்திற்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கக்கூடிய பெயர் என்ன? What is the verdict that he gives here? அதனுடைய கடைசியில this is a deceiver and an antichrist. இவர்கள் யார் என்று சொன்னால், இவருடைய பெயர் என்னவென்று சொன்னால், இவர்களே அந்தி கிறிஸ்துவும், இவர்களே எதிர் கிறிஸ்துவும், இவர்களே வஞ்சகனுமாக இருக்கிறான். எவ்வளவு ஒரு கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு அப்போஸ்தலனை இங்க நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா தான் இங்க சொல்றாரு.
ஏனென்றால் அன்பின் அப்போஸ்தலன் தான், அன்பை கைக்கொள்ளக்கூடிய அப்போஸ்தலன் தான், அன்பினால் அரவணைக்கக்கூடிய அப்போஸ்தலன் தான், அநேகராலே அன்பின் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்ற ஒருவர் தான். ஆனால் இருந்த பொழுதும் சத்தியம் என்று வரும் பட்சத்தில், when it comes to the truth, there is no neutral position in truth. சத்தியம் என்று வரும் பட்சத்திலே கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட் போய்க்கலாம், கொஞ்சம் நம்ம மாறி போய்க்கலாம் என்பதல்ல. if it is a truth, it has to be straight. அந்த சத்தியம் என்று வரும் பட்சத்தில் எந்த விதத்திலும் இடதோ வலதோ புறம் சாயாமல் அங்கே இதுதான் சத்தியம் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் காண்பிக்கிறார். 1 யோவான் 2:18, 1 யோவான் 4:3 இதெல்லாம் சொல்லும் பொழுது இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவனே அந்தி கிறிஸ்து. He is the antichrist. He is the person who is propagating against Christ. அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்பதையும் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது இதே பகுதியிலே 8-9 வசனங்கள். நீங்கள் முதலாவதாக இந்த சத்தியத்தை பகுத்தறிய வேண்டும். அன்பினாலே இருக்கக்கூடிய அல்லது சத்தியத்தால் கவரப்பட்டு ஆளப்படக்கூடிய அன்பானது முதலாவது அந்த அன்பு பகுத்தறியப்பட வேண்டும். அப்பொழுது ஒரு நபர் உங்களுடைய வீட்டிலே வந்து அங்கே வந்து தங்கும் பொழுதோ அல்லது ஐக்கியப்படும் பொழுதோ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த பகுத்தறிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நீங்கள் வரும் பொழுது உங்களிடத்திலே ஒருவர் சத்தியத்தை கொண்டு வருகிறார். Suppose if a person comes to you and presents this truth to you, how are you going to respond? அதற்கு எப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள் என்பதை 8-9 வசனத்திலே அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? You need to defend the truth. அதைத்தான் 8-9 நீங்கள் சத்தியத்துக்கு காவலாளனாக, சத்தியத்தை தற்காப்பவராக, சத்தியத்துக்கு நிற்பவராக நீங்கள் காண வேண்டும் என்று சொல்கிறார். 8-9 வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்? 8வது வசனத்தில் look to yourselves. இன்னும் some translations நீங்க வாசிச்சீங்கன்னா be watchful, be careful. நீங்க கவனமாக இருங்க. watch yourselves. உங்களை நீங்கள் கவனமாக நீங்கள் தற்காத்து. look carefully. நீங்கள் உங்களிடத்திலே வந்து பிரசங்கிக்கக்கூடிய அந்த பயண மிஷனரிமார்களை, பயணத்தில் இருக்கின்ற மிஷனரிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்களிடத்துல பேசும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. open your eyes and see. look carefully. அதைத்தான் முதலாவது சொல்றேன். நீங்க look to yourselves. முதலாவது watch carefully. நீங்கள் விழித்திருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுங்க. pay constant and clear attention to what they say. அவர்கள் என்ன வார்த்தையை சொல்கிறார்களோ இதற்கு நீங்கள் கவனித்து செயல்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே எபேசுவில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் வந்து அப்போஸ்தலனை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வது, நீங்கள் pay careful attention to yourself and to your flock. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் கரத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தைக்கும் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுங்கள், ஜாக்கிரதையாய் செயல்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கண்டித்து சொல்கிறார். அதே போல மார்க் 13:33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் அவரே சொல்கிறார். ஆகவே இங்கே சொல்வது என்ன? நீங்கள் எதை கவனித்திருக்க வேண்டும்? இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் உங்களுக்கு பலன் என்று சொல்லப்படுவது நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய கரத்தாலே, உங்களுடைய சபைக்குள்ளாக, உங்களுடைய ஊழியத்தினாலே, உங்கள் ஊழியத்தினுடைய பலனாக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். There are few people who have been saved by your toil and by your ministerial work. உங்களுடைய ஊழியத்தின் விளைவாக ஒரு கூட்டம் சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு அங்கே சேர்த்திருக்கிறார்கள். உங்களுடைய பிரதிபலனாக அவர்கள் இருக்க போகிறார்கள், உங்களுடைய சந்தோஷமாக அவர்கள் இருக்க போகிறார்கள், உங்களுடைய கிரீடமாக அவர்கள் இருக்க போகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் கவனமாக இல்லை என்று சொல்லாத பட்சத்திலே அவர்களுடைய ரட்சிப்பு இழந்து போகும் என்றோ, அல்லது இங்கே சபையில் இருப்பவர்களுடைய ரட்சிப்பு இழந்து போகும் அல்லது அவருடைய சந்தோஷம் இழந்து போகும் என்று இங்கே சொல்லப்படவில்லை. மாறாக இங்கே சொல்லப்படும் விஷயம் என்ன? உங்களுடைய பிரதிபலன். இங்க என்ன சொல்லுகிறார்? இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவன் வந்து நம்முடைய சபையில ஏற்கனவே ஐக்கியப்பட்டு வரக்கூடிய ஒரு நபரை வஞ்சித்து இழுத்து ஒரு கள்ள போதனைக்குள்ளாக கொண்டு போகிறான் என்று சொன்னால், அந்த சபையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய, அந்த சபையினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? நாம் அந்த சத்தியத்துக்கோ அல்லது அந்த சத்தியத்துக்காக இருக்கக்கூடிய, சத்தியத்தை தவறாக பேசக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் ஒத்துழைத்து போனது நிமித்தம் அவர்கள் வழிவழிக்கு போய்விட்டார்களா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நாம் நம்முடைய பலன், செயலுடைய பலனை இழந்து போனோம் என்பது அர்த்தமாகிறது. இதை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமான ஒரு விவசாயி கடினமாக உழைக்கிறான்,
கடினமாக உழைத்து பிரயாசப்பட்டு அந்த பலன்கள் கதிர்களாக வளர்ந்து வருகிறது. வளர்ந்த நேரத்திலே ஒருத்தர் என்ன பண்றான்னா, வேலிக்கு பக்கத்துல நின்னுட்டு கதிரை மட்டும் பறிச்சுட்டு போயிடறான். அப்ப என்ன அர்த்தமாகிறது? அதிகமாக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைத்து நாள்பட இரவும் பகலும் வெயில் மழை குளிர் என்று பாராமல் he has been toiling so much for so long in his own vineyard, in his own cultivating ground. He cultivated, he planted, he wanted to see the fruit of his hands. and கரங்களினுடைய பலனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அந்த செய்கையினுடைய பலன் இப்பொழுது என்னவாகிவிட்டது? அது இப்பொழுது வீணாய் போய்விட்டது. ஏன்? அங்கே வெளியே நின்று வேலைக்கருகில் நின்று ஒருவன் வந்து கதரை பறித்து போய்விட்டான். அப்பொழுது கதரை பறித்து போய்விட்டால் என்ன அர்த்தமாகின்றது? அதனுடைய பலன் இப்பொழுது அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அதனாலதான் இங்கே இந்த வேலி இதெல்லாம் சேர்த்து சபையை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது உன்னத பாடல் அப்போ அழகாக மிக 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 நேர்த்தியான முறையில மிக அழகாக சொல்லும் பொழுது, என் மனவாட்டி அங்கே மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. It is a hedge. There is a hedge that has been placed. மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று என்று அங்கே அழகாக வர்ணித்து சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த சபைக்கு சத்தியம் என்பது ஒரு எல்லைக்குறியாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். அப்பே கலாத்தியர் 4 அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது, I am afraid that I may have labored you in vain. உங்களுக்கு நான் பிரயாசப்பட்டது, உங்களுக்குள்ளாய் நான் செயல்பட்டது, கலாத்தியரே உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய வாழ்க்கை நான் பார்க்கும் பொழுது நான் செயல்பட்டது வீணாய் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஏனென்றால் அவர் பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கப்பெறாமல் போய்விடும். அவருடைய பிரயாசத்திற்கு இவர்கள் சந்தோஷமாக இல்லாமல் அவர்கள் அல்லது இவருடைய கிரீடமாக மாறாமல் போய்விடுவார்கள். இதுவே அதனுடைய பிரதிபலனாக இருக்கிறது. ஆகவே இதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கேயும் குறிப்பிட்டு 8வது வசனத்திலே சொல்கிறார். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 9வது வசனத்திலே verse 9 சொல்கிறார், நீங்கள் இதற்கு எப்படி செயல்பட வேண்டும்? நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா, what is the instrument that you can use to defend the truth? சத்தியத்திற்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக விளங்கக்கூடியது என்ன என்பதை 9ஆம் வசனத்திலே சொல்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்பொழுது நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த சத்தியத்தினுடைய வரையறை, சத்தியத்தினுடைய லிமிடேஷன்ஸ் என்ன? ஆர் வாட் இஸ் தி canon or the measuring yard which God himself has given to us so that we can measure a person who is coming in the midst of us. நம்முடைய மத்தியிலே வரக்கூடிய ஒரு நபருக்கு அவரை அளந்து பார்ப்பதற்கு அல்லது அவருடைய வாழ்க்கை அளந்து பார்ப்பதற்கு, அவருடைய சத்தியத்தையும் அவருடைய கோட்பாடுகளையும் நாம் பிரமாணித்து பார்ப்பதற்கு எது நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுகோலாக இருக்கின்றது? வேறு எதுவும் அல்ல. நாம் உலகத்தில் இருக்கின்ற சட்டதிட்டங்களையோ உலகத்தில் இருக்கின்ற பிரமாணங்களையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இங்கே சொல்லும் பொழுது that we have been given the doctrine of Jesus Christ, or in short these are the apostolic doctrines. அப்போஸ்தல உபதேசங்கள் அல்லது கிறிஸ்துவை பற்றி இருக்கக்கூடிய உபதேச சட்டங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அளவுகோலாக இங்கே இருக்கின்றது. அதைத்தான் இங்க சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 9ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, whosoever transgresseth, தமிழிலே மீறி நடக்கிற. அப்பனா இந்த குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டங்கள் ஒன்று இருக்கின்றது. அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கைகள், அவரை பற்றி இருக்கக்கூடிய வேதம் என்ன அவரை குறித்து சொல்லுகின்றதோ, அவர் மாம்சத்திலே வந்தவர், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அவர் அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்ற எல்லா சத்தியங்கள், the complete doctrine about Jesus Christ, whatever the scripture teaches, இதெல்லாவற்றையும் the whole body of truth, இந்த சத்தியத்தை என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிலர் இந்த எல்லைய, அத டிரான்ஸ்கிரஷனுடைய வார்த்தை அர்த்தம் அதுதானே, he crosses over, he goes beyond to that doctrine. அந்த குறிப்பிட்ட சத்தியத்திற்கு அவன் மீறி நடக்கிறான். அப்படியானால் இந்த சத்தியம் நமக்கு ஒரு ஹெட்ஜாக, ஒரு வேலியை போல நமக்கு இருக்கின்றது. இந்த வேலியை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன செய்கிறார்கள்? பயணப்பட்டு வரக்கூடிய மிஷனரிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவர்கள் கிராஸ் பண்ணி அக்கறைக்கு போகிறார்கள். கிராஸ் பண்ணி they go beyond that, they go ahead, they advance beyond. இன்னும் சில மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா படிச்சு பாத்தீங்கன்னா, we have outgrown these old doctrines. Traditional Christianity is too narrow. We need a new understanding of Jesus. இதெல்லாம் அவர்கள் நவீன காலத்தில் புதிதாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறார்கள்? We need a true new revelation about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு அவசியமாக இருக்கின்றது. அதே போல பாரம்பரிய கிறிஸ்தவம் எல்லாம் இனிமேல் வேண்டியதில்லை.
அதுவெல்லாம் மிகவும் குறுகலான பாதையாக இருக்கின்றது. நாம் பாதையை சற்று கொஞ்சம் பெருசா பண்ணாதான சபைக்குள்ள அநேக ஆத்துமாக்கள் வரும். 100 நபர்கள் அல்ல, 1000 நபர்கள் கூடி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அங்கும் சேர்த்து இங்கும் சேர்த்து பல சத்தியத்தை வெளியிருந்து நாம் இழுத்துக் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் சபைக்குள்ளாக நபர்கள் வரலாம் என்றும் இந்த நாட்களிலே நபர்கள் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தினுடைய எல்லைக்குறி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். அப்பொழுது யோவானுடைய வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், they have not progressed, don't worry that they have progressed, they have just departed the true faith or the true truth. உண்மையான சத்தியம் எதுவோ அந்த சத்தியத்தை அவர்கள் விட்டு விலகிவிட்டார்கள். அவர்கள் நவீனமயமாக்கல் அல்லது அதிநவீனமயமாக்கல் இருக்கக்கூடிய போஸ்ட் மாடர்ன் தாட் அல்லது மாடர்னிசம், போஸ்ட் மாடர்ன் தாட் என்றெல்லாம் அவர்கள் நியோ தாட், நியோ கிறிஸ்டியானிட்டி, இதெல்லாம் இன்று நாட்களில் நாம் பார்க்கிறோம். we see நியோ ஜீசஸ், NEO ஜீசஸ் அல்லது ஜீசஸ் ஒன்லி குரூப், இது போல பல குழுக்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்களில். உலகத்துல பல டினாமினேஷன்ஸ்ல அவர்கள் பெயராக புதிதாக ஆரம்பிக்கிறார்கள். ஆனா இயேசு வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதனுடைய சில கோட்பாடுகள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும் அவருடைய சத்தியத்திற்கும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கும் சற்று மாற்றி அமைத்திருப்பார்கள். இதனாலதான் we need to defend carefully. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எல்லை கோடு அல்லது நமக்கு இந்த கேனன் ஆஃப் ட்ரூத்தை வைத்து we need to measure and then we have to go forward. கலாத்தியர் 1:8 வாசிக்கும் பொழுது, if anyone is preaching you a gospel that is contrary to the one you have received, உங்களுக்கு சொல்லப்பட்ட உங்களிடத்துல பிரசங்கிக்கப்பட்ட சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் விட்டு அதை மீறி வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வரவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். யூதா 3வது வசனத்திலும் கூட இதே விஷயம் சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அப்பொழுது இவருடைய விளைவு என்ன? இப்படி ஒருவன் போதிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில 2 ரிசல்ட் இருக்கும். there are 2 results. verse 9 வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? கடைசி 9வது வசனத்தின் கடைசியிலே, உடையவன் அல்ல, அவன் தேவனை உடையவன் அல்ல, அதே போல பிதாவையும் குமாரனையும் உடையவன். இதுதான் இந்த 2 ரிசல்ட். ஒருவன் இந்த உபதேசத்தை பின்பற்றி இந்த உபதேசத்தை கடைபிடித்து உபதேசத்தின்படி வாழக்கூடிய ஒருவனாக இருந்தால், if a person who is possessed, the first part of this epistle, அதுல சொல்லும்போது என்ன? சத்தியத்தை உடையவன், சத்தியத்தை பெற்றுக்கொண்டவன், சத்தியத்தை கடைபிடிப்பவன், ட்ரூத் we practice. அதே போல அந்த சத்தியத்தை தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காண்பிக்க கூடியவன் அப்படி ஒரு நிற்பான் என்று சொன்னால் அவன் யாராக இருக்கிறான்? அவன் தேவனை உடையவனாக, பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். He who has the doctrine of teachings and the Christ or the truth or the wholesomeness of truth, then he has father and son. அவன் கிறிஸ்துவுக்குள்ளே அல்லது கிறிஸ்துவ உடையவனாக இருக்கிறான். அப்படி ஒருவன் இல்லை என்றால் இந்த உபதேச சத்தியங்களுக்கு அவன் கீழ்ப்படிவதும் இல்லை, உபதேசத்தை பின்பற்றுவதும் இல்லை, உபதேசத்தை தன் வாழ்க்கையில் அவன் வெளிப்படுத்தி காண்பிப்பதும் இல்லை என்று சொன்னால் அவன் யாராக இருக்கிறான்? தேவனை உடையவன் அல்ல. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரட்சிக்கப்படல் என்னும். These are the people who has not yet saved in our midst. நம்முடைய மத்தியிலே ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை சொல்லுகிறார். இதைத்தான் இங்கே டிஃபெண்ட் தி ட்ரூத், சத்தியத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். 3வதாக இதே பகுதியிலே 10 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி ஒருவன் ஒருவேளை உள்ளே வந்து விட்டார், இப்படி பிரசங்கிக்கக்கூடியவர், கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்தியத்தை ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கக்கூடிய ஒருவன் உங்கள் மத்தியிலே ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வருவார் என்று சொன்னால் நீங்க எப்படி இருக்கணும்? டிஃபெண்ட் பண்றீங்க, சரி, யூ ஆர் டிஃபெண்டிங், ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்துல மற்றொரு லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், மற்றொரு லெவல் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டிங்கை தான் அடுத்த 2வது வசனத்துல சொல்கிறார். another level of defending வந்துட்டு verse 10 11 சொல்லும் பொழுது அங்கே you need to distance from these false teachers. இங்க இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள போதகர்கள் மத்தியிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே 10 11 சொல்லும் பொழுது, ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை, எந்த உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். இங்கே வாசிக்கும் பொழுது முதலாவதாக the reality, the ground reality is that
people have been traveling all around in proclaiming the false teachings about Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கின்ற தவறான கள்ள போதனையை பிரசங்கம் செய்வதற்கு ஏதுவாக அநேக நபர்கள் மிஷனரிகள் என்ற பெயர்களிலே, மிஷனரி என்ற ஒரு போர்வையிலே அங்குமிங்குமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அவர் சொல்றார், இஃப் எனி ஒன் இஃப் தேர் கம் எனி அன்டு, யாராவது ஒருவன் இப்படி உங்க மத்தியிலே வந்து சொல்வான் என்றால், இதனுடைய விஷயம் என்ற ஒருவன் இப்படி வந்து உங்களிடத்துல கொஞ்சம் பொலைட்டாக அல்லது கொஞ்சம் டிசீவிங் நேச்சரோட கூட, அல்லது கொஞ்சம் ஒரு பிப்ளிக்கல் லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி வேத வசனத்தை எல்லாம் பயன்படுத்தி உங்களிடத்துல பேசுவான் என்று சொன்னால் நீங்க கொஞ்சம் கவனமாக. அதைத்தான் நீங்க முதல்ல ரியாலிட்டி இஸ் தட் தி பீப்பிள் ஆர் தேர். அதனுடைய காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, does not bring this teaching, எந்த போதனையும் ஏற்கனவே மேலே சொல்லப்பட்டுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிருக்கின்ற அந்த உபதேசத்தை கொண்டு வராதிருக்கின்ற ஒருவன் வரும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? How do you need to refuse it? How are you going to refute it? அதை சொல்லும் பொழுது 9ஆம் வசனத்திலே, மன்னிக்கும் 10வது வசனத்திலே, அவனை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அதே போல அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும். இங்க இரண்டு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். There are two things, two refusal that you need to follow. நீங்கள் பெற்ற வேண்டியிருக்கின்ற இரண்டு குறிப்பிட்ட மறுப்பு தெரிவிக்கக்கூடிய முறை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் கூட கலாத்தியர் 1:8-9 அதே போல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் இதைத்தான் சொல்கிறார். ஆனால் யோவான் சொல்லும் இன்னும் சற்று ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு கண்டித்து ஒரு இன்னும் ஸ்ட்ராங் ஒரு டிசிஷனோட சொல்ற ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இதனை செய்ய வேண்டும். It is like a commandment that was given to the early church of God. ஆரம்ப நாட்களில் இருந்த திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய ஒரு கண்டித்து உணர்த்தக்கூடிய சத்தியமாக அல்லது கண்டித்து பின்பற்ற வேண்டியிருக்கின்ற கட்டளையாக இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே வாசிக்கும் பொழுது 2 வார்த்தை பயன்படுத்துகிறார். ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. நம்பர் 1 என்னவென்றால், you need not receive him into your house. என்ன இதனுடைய அர்த்தம் என்ன? ரிசீவ்னா நீங்க உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்வது, அவர்களை வரவேற்பது, அவர்களை உங்களுடைய ஏற்றுக்கொள்வது, உங்களுடைய ஐக்கியத்திலே ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் அந்த நாட்களிலே நான் சொன்னது போல சபைகள் வீடுகளிலே கூடி வந்திருந்தார்கள். வீடுகளிலே கூடி வரக்கூடிய சபையிலே ஒரு நபர் உள்ளே பிரவேசித்து இது போல இருக்கின்ற பிரசங்கத்தை அவன் செய்வானானால் இது நீங்கள் அவனுக்கு காண்பிக்கின்ற இரக்கம் அல்ல. ஒருவேளை அவன் வந்து சொல்லும் பொழுது நேரடியாக கிறிஸ்துவை பற்றியிருக்கின்ற தவறான உபதேசத்தை சொல்ல போவதில்லை. He will not say plainly that he is going to preach against the doctrines of Christ. ஆனா எப்படி ஆரம்பிப்பான்? இதோ நான் பல தூரத்திலிருந்து வருகின்றேன், தூர தேசத்திலிருந்து வருகின்றேன், ஐயோ நான் பயணப்பட்டு நெடுநாட்கள் ஆகிவிட்டது, எனக்கு உணவை கொடுப்பார் யாரும் இல்லை, எனக்கு தங்குவதற்கின்ற வீடுகள் எனக்கு இல்லை, ஆகவே நான் இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டு வருகிறேன், உங்களுடைய வீட்டிலே எனக்கு உபசரிப்பு உண்டு என்று, உங்களுடைய வீட்டில் எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கப்படும் என்று நான் இளைப்பாரி செல்லலாம் என்று இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில வாசிக்கும் பொழுது எரிகோவுக்கு முன்னாடி நினைக்கிறேன் யோசுவாவினுடைய நாட்களில வாசிக்கும் பொழுது கிபியோனுடைய மக்கள் வந்து என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் பயணப்புக்கு நடுநாட்கள் ஆகிவிட்டதையோ, எங்க பாதரட்சியில எங்களுடைய ஸ்லிப்பர்ஸ பாருங்க, எங்களுடைய ட்ரெஸ்ஸ பாருங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டத்திலே பிரவேசித்து விட்டார்கள். ஆனால் நாட்கள் போக போக யோசுவா கண்டிருந்த விஷயம் என்ன? இவர்கள் நம்முடைய எதிரிகள், நம்முடைய சத்துருக்கள், இவர்கள் கிபியோனிய மக்கள். They are the Gibeonites who have entered in a wrong way. தவறான வழியிலே உள்ளே பிரவேசித்து, கள்ள வழியிலே பிரவேசித்து திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்திருக்கிறார் என்பதை யோசுவா கண்டறிந்து கொண்டார். அது போலதான் இங்க சொல்லும்போது நேரடியாக வந்து அவர்கள் பிரசங்கிக்க போவதில்லை, மாறாக ஒரு இரக்கத்தை நாடி அல்லது உங்கள் உபசரிப்பை நாடி, ஒருவேளை உணவுக்கென்று நாடி இவர்கள் உள்ளே பிரவேசிப்பது வழக்கமாக இருக்கும். அல்லது நம்மை பற்றி புகழ்ந்தும் பேசுவார்கள். நான் நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று தெரியவில்லை, ஏறக்கூடிய ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 15 years ago நம்முடைய சபைக்கு ஒரு 2 ஃபாரினர்ஸ் வந்திருந்தார். 2 foreigners who came to our assembly. வந்தவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 தான் வந்திருந்தாங்க. வந்து யூத் மீட்டிங்ல மட்டும்தான் அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. யூத் மீட்டிங்ல வந்து அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். எல்லாரோடும் பேசவில்லை, பொதுவாக வெளிப்படையாகவும் பேசவில்லை, ஆனால் குரூப்பாக ஒரு ரெண்டு பேர் கூட மட்டும் அப்படியே பேசிட்டு ஒரு 2:30 வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் அதன் பின்பதாக அவரிடத்துல தனிப்பட்ட முறையிலே பேசும் பொழுது கண்டிருந்த விஷயம் என்னவென்றால், அவங்க மார்மன் குரூப், இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பவர்கள் அல்ல. அப்பொழுது இது போல உள்ளே பிரவேசித்து நம்முடைய ஐக்கியத்திலும் பிரவேசித்து வருகிறவர்கள், அவர்களை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே கண்டித்து பேசுகிறார். ஆரம்பத்தில் அவர்களை பற்றி நமக்கு கண்டறிவது மிக கடினம். இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் அவுட்
about their truth, about their teaching in their early days of their ministry. ஆனால் அவர்கள் வந்து கொஞ்ச நாட்கள் கழிந்தோ அல்லது கொஞ்ச நேரம் கழிந்து அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள், எந்த சத்தியத்தை அவர்கள் ஒப்பிட்டு வருகிறார்கள் என்பது நமக்கு புரிய வரும். அப்படி வரும் பொழுது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய வீட்டுல ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்ப நமக்கு ஐயோ இரக்கத்தை காட்டக்கூடாதா? இரக்கம் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு ஷோ எனி மர்சி. நீங்க இரக்கத்தை காட்ட வேண்டியதில்லை. கொஞ்சம் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு மரியாதையாவது காட்டலாமே. அடிப்படை பேசிக் கர்ட்டசி காட்டலாமே. இல்ல இல்ல, பேசிக் கர்ட்டசி நீங்க காட்டி உணவு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், if you show that you are if you show that you have some mercy or kindness and showing it to them, it is equivalent to accepting their ministry. அவருடைய ஊழியத்தையும் அவருடைய உபதேசத்தையும் அவருடைய கோட்பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக அதனுடைய அர்த்தமாகிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறார். இது என்னவாக நாள்பட? ஒரு நாள் 2 நாள் ஆகும். அப்பொழுது அவர்களுக்கு தங்கக்கூடிய இடம், உணவு எல்லாம் சரிவர வந்து சபையிலே பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு கூட்ட மக்களை இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு பிரித்து போய்விடுவார்கள். இரண்டாவது சொல்லும் பொழுது என்ன சொல்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போய், சரி பேசிக் கர்ட்டசி தான் நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்றீங்க, கொடுக்கலாம் என்று சொல்கிறீர்கள். அப்படி இல்ல. இரண்டாவது சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன சொல்லாதீங்க, நீங்க வாழ்த்தும் கூட சொல்ல. நோ நீட் டு கிவ் எனி கிரீட்டிங், நாட் ஈவன் a greeting. அப்படின்னு அர்த்தம், இட் இஸ் மோர் தென் சேயிங் ஹலோ. நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, பார்க்கும் பொழுது ஹலோ ஹாய் இதுவெல்லாம் இங்க சொல்லப்படுகின்ற கிரீட்டிங் அல்ல. நீங்க கிரீட்டிங் சொல்லும்போது இட்ஸ் a formal expression of blessing and support that you give, maybe financially or maybe by food or maybe by other shelter. ஒருவேளை உணவு, உடை, உறையுள் போன்றிருக்கின்றவற்றின் மூலமாக நீங்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, ஒரு ஆதரவு தான் இங்கே வாழ்த்துதல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இதை நீங்கள் கொடுக்கின்ற பட்சத்திலே அவனுடைய ஊழியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது அர்த்தமாகின்றது. ஒரு நம்ம கேட்கலாம், ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, சத்துருக்களை சிநேகிக்கணும், அதே நேரத்துல ஞானமாய் நாம் செயல்பட வேண்டும். ரோமர் 12:18 சொல்லும் பொழுது நீங்க எல்லாரோடும் கூடுமானால் சமாதானமாய் இருக்க பழகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் இவரை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வெளியே புறத்தள்ளிவிட்டால் நாம் சமாதானமாக இல்லை என்று அர்த்தமாகி விடுகின்றதா? அப்படி அல்ல. சத்தியத்துக்கு உட்பட்டு, அந்த சத்தியம் என்று வரையறைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு உட்பட்டிருக்கின்ற நபர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் செய்யுங்க. You do anything and everything for the people who are within the boundaries of the truth of Jesus Christ. But apart from that, when you go overboard, when you go beyond that, அதையும் தாண்டி சற்று நீங்கள் வெளியே சென்று நீங்கள் செயல்படும் பொழுது அவருடைய போதனையையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவருடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்று இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் இதனை ஒரு சேர சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற பொறுப்பு, what is the responsibility? நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் 11வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் சொல்லும் பொழுது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் வாழ்த்துதல் சொல்லக்கூடாது? நான் சொன்னது போல, if you say greeting or if you show some support financially or materially, then you also involve in his evil deeds. அவனுடைய evil deedsல அது நீங்கள் கலந்து போகிறீர்கள். அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்களும் பங்குள்ளவராகிறீர்கள். You also have a fellowship not only with him but also with his evil deeds. அவனோடு கூட மட்டுமல்ல, அவனுடைய செயல்களுக்கும் உடன்படுகிறீர்கள் என்பது அர்த்தமாக இருக்கின்றது. இது உடன்படுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஒருவர் நம்ம வந்துட்டு ஒருத்தன் திருட இருக்கான், திருடிட்டு வந்திருக்கான், இன்னொரு இடத்துல திருடிட்டு வந்திருக்கான். திருடி கொண்டு வந்த ஒரு நபருக்கு நாம் அடைக்கலம் கொடுப்போம் என்று சொன்னால், உலகத்துல இருக்கின்ற சட்டமே என்ன சொல்லும்னா, நமக்கும் சேர்த்துதான் லா போடும், நமக்கும் சேர்த்து நம்மளையும் சேர்த்து கைது பண்ணுவாங்க. தானவேலருக்கு நன்றாய் தெரிந்த விஷயம் தான் இது. திருடனுக்கு அடைக்கலம் கொடுப்பவனும் பிடிக்கப்படுவான். அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது அவனுடைய துர்க்கிரியைகள், அவன் திருடி வந்திருக்கிறான், அவன் களவாடிக்கொண்டு ஏதோ இடத்துல அவன் he is a thief, he had stolen something from somebody else and he came to you and he is sheltered in your home. உங்க வீட்டுல வந்து இங்க தங்கி இருக்கிறான். அப்படியானால் யாருக்கும் தப்பு. நீங்க சொல்ல, இல்ல நான் ஷெல்டர் மட்டும் தான் கொடுத்தேன், ஷெல்டர் கொடுக்குறியா இல்லையோ, நீங்க வந்து உடன்பட்டிருக்கிறாய், அவனுடைய திருப்புக்கும் அவனுடைய தீமையான செயல்களுக்கும் ஈடுபட்டிருக்கிறாய் என்பது அர்த்தமாக இருக்கின்றது. அதைத்தான் யோவான் சொல்லும்போது, you also belong as partaker of his evil deeds. அவனுடைய செயல்களுக்கும் நீ உடன்பட்டவனாகிறாய். ஆகவே இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத. no need to accept him, don't need to show any kindness. அவனுக்கு கைண்ட்னஸ் காட்ட வேண்டாம், இரக்கத்தை காட்ட வேண்டாம், உன்னுடைய அன்பை காட்ட வேண்டியதில்லை. உன்னுடைய அன்பினுடைய அடையாளம் அதெல்லாம் இருக்கட்டும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் சிலுவையின் அன்பையும் எல்லாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பவுண்டரிய விட்டு மீறி போகாதுங்க அப்படிங்கிறதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க மன்னிக்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். So you need to keep certain distance about the falsehood or false teachers. அதை சொல்லிவிட்டு நம்முடைய அன்பிற்கு இருக்கக்கூடிய சத்தியத்தால் ஆளப்படக்கூடிய அன்பிற்கு இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது 12-13 வசனத்துல சொல்லும் பொழுது the delight in biblical fellowship. நீங்க அன்பை காண்பீங்க. எப்படி அன்பை காண்பிக்க வேண்டும்? How do you need to show the love among yourself? உங்க மத்தியில் எப்படி நீங்க அன்பை காண்பிக்க வேண்டும்? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது Christianity is not about defending doctrine alone or defending or standing for truth alone. நீங்கள் சத்தியத்துக்கு மட்டுமே நாம் நிற்கிறோம், உபதேசத்துக்கு மட்டுமே நாம் நிற்கிறோம் என்று சொல்லி அதற்கு மட்டுமே நாம் நின்று கொண்டு மற்றவர்களில் ஈடுபடாமல் இருப்பதல்ல. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நபர்களோட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்திலே நீங்கள் விருப்பமும் வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். You need to delight yourself in the Christian fellowship within those boundaries. அந்த எல்லைக்குட்பட்டு இருக்கின்ற ஐக்கியத்திலே நீங்கள் கனிகூற வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, வசனத்தினுடைய 12வது வசனத்துல first of all it is to delight. நீங்கள் அதிலே விருப்பம் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். ஆமேன். இதைத்தான் 12-13 சொல்கிறார்கள். டிலைட். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும். என்ன சொல்லி எழுதுகிறார்? I have many things to write to you. உங்களுக்கு நான் எழுத வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. எழுதிட்டே இருக்கலாம். எழுதணும்னு சொன்னா I can write papers on papers on papers, letters upon letters. நான் எழுத்துக்கு மேல எழுத்து அல்லது கடிதத்துக்கு மேல கடிதத்தை நான் எழுதி உங்களிடத்துல அனுப்பிக்கொண்டே இருக்கலாம். மையும் அதே போல எவ்வளவுதான் பெண்ணும் எனக்கு பேனாவும் இங்கும் கடைசி நான் எழுதிட்டே இருக்கலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய இப்போ யோவான் அதை காட்டிலும் மேலாக என்ன சொல்றாரு? நான் வந்து உங்களை சந்திக்க வேண்டும். But I wanted to come and meet with you in person. உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்? சந்திக்க வேண்டும். ஏன் அப்ப கடிதம் இருந்தா பத்தாதா? கடிதம் எழுதி விட்டால் அதில் அன்பை காண்பிக்க முடியாதா? அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பிச்சு விட்டா நமக்கு அன்பை காண்பிக்க முடியாதா? ஒருவர் சுகையினப்பட்டிருக்கிறார், நான் ஏன் சென்று அவர்களை சந்திக்கிறோம்? நான் ஏன் அவர்களுக்காக ஒரு கால் பண்ணி நம்ம பேசுறோம்? ஏன் அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பிரதர் we are praying for you அப்படின்னு சொன்னா பத்தாதா? ஏன் நம்ம அவர்களிடத்துல சென்று பார்ப்பதும் அவர்களை சந்திப்பதும் உற்சாகப்படுத்துவதுமாக இருக்கின்றோம்? இதுதான் அதன் விஷயம். We delight in the biblical fellowship. We always delight. நாம் அந்த வேதத்திற்கு உட்பட்டிருக்கின்ற ஐக்கியத்திலே நாம் சந்தோஷப்படுகிறோம். எழுத்துக்களுக்கு நல்லதுதான், எழுத்துக்களுக்கு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. ஆனால் அந்த எழுத்தின் மூலமாக அதில் சொல்லும் பொழுது it has its own limitations. Let us inform, let us instruct, let us will construct, will correct them. எழுத்துக்கள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், அவர்களை கட்டும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் நேரடியாக சென்று பார்த்து பேசும் அப்போஸ்தலனாகிய யோவான் நேரடியாக சென்று பேசுவதை காட்டிலும் எழுத்துக்களுக்கு குறைவான மதிப்பே உண்டு. நேரடியாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது அவர் அரவணைத்து இதமான குரலில் அவர் பேசி அளவலாவி அன்பை காண்பித்து அரவணைத்து பேசும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய வல்லமையும் அதனுடைய ஆற்றலும் கணித்த விதமாக இருக்கின்றது. It is totally different. It is totally on a different scale that when a person goes and meet in person, நமக்கு நம்ம அறிந்திருக்கிற விஷயம் தானே, நம்ம ஒருவரை சென்று சந்திக்கும் பொழுது காண்பிக்கப்படக்கூடிய அரவணைப்பும் இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு மிகப்பெரியதாக இருக்கின்றது. உண்மையாகவே நம்ம ஒருவரை நேசித்தோம் என்று சொன்னால் நாம் சந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அதைத்தான் நீங்க யோவான் சொல்லும்போது உங்கள் மேல், உங்களுடைய சபை மேல், அங்கே அம்மாளே உங்களுடைய சபைக்கும் உங்கள் வீட்டிலே கூடி வரக்கூடிய சபைக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சி எனக்கு உண்டு. ஆனால் எழுத வேண்டும் என்ற ஒரு தீராத விருப்பம் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் மிக மேலாக உங்களை நேரடியாக நான் கண்ணார வந்து காண வேண்டும் என்று விரும்புகிறேன். வயதான ஆட்கள் தான். யோவானுக்கு ஒண்ணு சின்ன வயசு 40 வயசு கிடையாது, 40-30 வயசு கிடையாது. யோவானுக்கு வயசு 90 மேல இருக்கும். 90 வயதுக்கும் மேல் நிரம்பி இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is the force behind the fellowship. வயதோ அல்லது மற்ற காரணங்கள் அல்ல, மாறாக காண வேண்டும் என்று விரும்பினால் நாம் போய் பார்ப்போம். We will go, we will visit, we will see people, we will have the fellowship. ஏனென்றால் அந்த fellowshipல அதிகமான ஒரு ஆற்றல் உண்டு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் கூட ரோமர் 1:11 பவுல் வந்து அந்த சபைக்கனும் போல, ரோமர் சபைக்கனும் போகல, ரோமாபுரியினுடைய சபைக்கு போகல. ஆனாலும் போவதற்கு முன்பதாகவே
அவர் என்ன சொல்றாரு? ஐ லாங் டு see, உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரோமாபுரி சபை விசுவாசிகளே, உங்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் உங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஐ லாங் டு see, உங்களை பார்க்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:17 வாசிக்கும் பொழுது, 1 Thessalonians chapter 2 verse 17 வாசிக்கும் பொழுது, we have endeavored more eagerly and with great desire to see you face to face, உங்கள் முகமுகமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் விருப்பம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே சொல்லுகிறார். அதான் அவருடைய விருப்பம். அதை சொல்லும் பொழுது வார்த்தை உங்களிடத்திலே முகமுகமாய், அங்கே முகமுகமாய் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா? அது இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா அதனுடைய ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய், அதனுடைய கரெக்டான அல்லது அதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கும் பொழுது மவுத் டு மவுத், அதாவது வாயோடு வாய் வைத்து பேச வேண்டும் அல்லது முகமுகமாய் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல வந்து உங்கள்கிட்ட நான் ஐ வாண்ட் டு கம் வெரி க்ளோஸ் டு யூ, வெரி க்ளோஸ், வெரி நியர் டு, உங்களுக்கு மிக அருகாமையிலே வந்து நெருங்கி வந்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நாம் என்னாகவும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்பர்ஸ் சாப்டர் 12 verse 8 வாசிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லும் பொழுது, நான் மோசேயை எப்படி பேசினேன்? How did I speak to Moses? I spoke with Moses like a friend, face to face, or other words சொன்னா mouth to mouth, close. We have come so close, Moses and God, தேவனும் மோசேயும் ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்து வாயோடு வாய் படும்படி அல்லது முகத்தோடு முகம் படும்படியாக ரொம்ப நெருங்கி வந்து அங்கே பேசியிருக்கின்ற அதே வார்த்தை தான் இங்க யோவான் பயன்படுத்துகிறார். நான் வந்து நேரடியாக வந்து உங்களிடத்துல பேசணும் நான் விரும்புறேன். பவுல் சொல்லும் பொழுதும் கூட 1 கொரிந்தியர் 13:12 பின்பு முகம் முகமாய் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். அப்பொழுது நேரடியாக நாம் சந்திக்கும் பொழுது, முகமுகமாய் நாம் சந்தித்து பேசும் பொழுது இருக்கின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கின்ற ஒரு உற்சாகமும் அது வேறே நிலைமையிலே இருக்கின்றது என்பதை இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். அந்த ஒரு வாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை இந்த பிப்ளிக்கல் ஃபெலோஷிப்ல பார்க்கின்றோம். இரண்டாவதாக டிலைட், 12வது வசனத்துடைய 2ஆம் பகுதி. டிலைட் என்ன? டிலைட் என்ன? சந்தோஷம் வரும். நீங்க அப்படி விருப்பத்தோடு இருக்கும் பொழுது என்ன சந்தோஷம்? so that our joy may be complete, நம்முடைய சந்தோஷம் அல்லது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு. அப்ப என்ன என்ன யோவான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்? நான் இங்கே இருந்து கடிதம் எழுதுகிறேன். கடிதம் எழுதி கடிதம் உங்களிடத்துல வந்து சென்று அடைந்துவிடும். The letter will always will reach you. ஆனால் நேரடியாக நான் வந்து பார்க்கும் பொழுது அங்கே கடிதத்தின் மூலமாய் கிடைக்கப்பெற்ற சந்தோஷத்தை காட்டிலும் அந்த நேரடியாய் பார்க்கக்கூடிய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். It will be complete. அப்படின்னா when you see face to face, the joy will be complete. சூழ்நிலைகள் அல்ல, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையினுடைய இன்பம் அல்ல, மாறாக இது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் காணப்படக்கூடிய பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மிக மிக மேலானது. கடிதத்தின் வாயிலாக அதை எழுத முடியாது, அல்லது ஒரு நமக்கு இந்த நாட்களை போல ஒரு இமெயில் மூலமாகவோ ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்க்கக்கூடிய அன்பு அல்ல. நேரடியா பார்க்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் தொலைபேசியில பேச நான் வர்றேன் உங்களை பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் தான், உண்மை இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனாலும் கூட நேரடியாக பார்க்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் என்ன ஆகும்னா இட் வில் பி கம்ப்ளீட். அந்த சந்தோஷம் முழுமை அடையும். அந்த ஐக்கியம் எதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ நிறைவாகும் என்று சொன்னால் அதுதான் அதனுடைய அர்த்தம். The purpose to which the fellowship was created. எதற்கென்று அந்த ஐக்கியத்தை தேவன் உருவாக்கினாரோ, தேவனுக்கும் மனுஷனுக்கும், மனுஷனுக்கும் மற்ற மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை தேவன் ஏன் உருவாக்கினாரோ அந்த ஐக்கியமானது நிறைவு பெறும். It will be complete when people get together. When people get together. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல அழகாக சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, in your presence there is fullness of joy. உங்களுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு, ஆனந்தம் உண்டு என்று அவர் எழுதுகிறார். பிரியமான நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, நாம் வார வாரம் நாம் சந்திக்கிறோம், சந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் காணப்படுகிறதா? Do we delight in this? Do we first desire for this fellowship? அந்த ஐக்கியத்திற்காக நாம் சந்தோஷப்படுகிறோமா? அந்த ஐக்கியத்திற்காக நாம் ஏங்குகின்றோமா? Do we long for such fellowship? அப்படிப்பட்ட ஐக்கியம் கிடைக்கணும் நாம் ஏங்குறோமா? ஏன் நமக்கு வீக்லி மீட்டிங்ஸ் வச்சாங்க? Why did our forefathers have started this weekly meetings? Wednesday ஏன் மீட்டிங் வச்சாங்க? ஏன் Friday மீட்டிங் வச்சாங்க? ஏன் Saturday மீட்டிங் வச்சாங்க? Why all this mid-week meetings have been kept? Was it simply kept? சும்மா வைக்கணும்னு வச்சாங்களா? சண்டே பார்த்தா சண்டே தான் பார்க்க முடியும் அப்படி வச்சாங்களா? இல்ல. It is purely for the fellowship and for the edification of the believers. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் இடை நாட்களிலே சந்திக்க வேண்டும்.
அவர்களுக்கு உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், பக்தி விருத்திக்குள்ளாக சத்தியத்துக்குள்ள அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இடைநாட்களிலே புதன்கிழமை நம்முடைய கூட்டங்களும், வெள்ளிக்கிழமை கூட்டங்களும், சனிக்கிழமை கூட்டங்களும் நமக்கு வைக்கப்பட்டது. அதற்காகத்தான் விசுவாசிகள் ஒரு சேர கூடி வந்தார்கள். அப்பொழுது எப்பொழுதெல்லாம் விசுவாசிகள் கூடி வந்தார்களோ அப்பொழுது ஐக்கியப்பட்டார்கள். எங்கே நாம் வாசிக்கின்றோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். It was the practice that was followed in the early apostles period. ஆதி நாட்கள் அப்போஸ்தலர்கள் மத்தியில் அவர்கள் பின்பற்றி வந்த முறை என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் கூடி வந்தார்களோ, whenever they gathered together in Jesus Christ's name, they had the fellowship, they had the edification, they had the word of God. அங்கே ஐக்கியம் இருந்தது, அங்கே அரவணைப்பு இருந்தது, அங்கே பக்தி விருத்தி இருந்தது, அங்கே தேவ ஆராதனைகள் காணப்பட்டது, அதே நேரத்தில் அங்கே வேதத்தினுடைய போதனை காணப்பட்டது. இதற்காகத்தான் மத்திய நாட்களிலே கூட்டங்கள் கூடி வரப்பட்டது. இன்றைக்கு நமக்கு ஜூம் லிங்க் வாயிலாக நம்ம கூட்டங்கள் கூடும் பொழுது எல்லாம் சௌகரியமானது இல்லை என்று நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக முந்தைய நாட்களிலே வாகன வசதிகள் எல்லாம் நமக்கு இல்லை. we didn't have the facilities of vehicles. We were traveling in buses. We used to walk for many hours. We used to come by cycle. We meet each other. ஒருவரை ஒருவர் சந்தித்தோம், ஒருவரை ஒருவர் நாம் பார்த்தோம். எவ்வளவு உற்சாகமாக இருந்தது, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஒருவருடைய வீட்டுக்கு நாம் செல்ல வேண்டுமானால் இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகின்றோம். ஆனால் அந்த நாட்கள்ல ஏன் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 15 வருஷத்துக்கு முன்பதாக நமக்கு இவ்வளவு கார வசதிகள் எல்லாம் நம்முடைய சபையில இல்லை. We didn't have much of the facilities like what we have today. We didn't have cars. We didn't have bikes. We traveled by bus. We traveled by walk. 1 கிலோமீட்டர்னால நம்ம நடந்து போய் தான் நம்முடைய சகோதரர் வீட்டுக்குள்ள நம்ம சென்று ஐக்கியப்பட்டோம். சரியான நேரத்துக்கு நாம் கூடி வந்திருந்தோம். 6:30 என்றால் 6:30க்கு நாம் கூடி வந்தோம். 7 மணிக்கு கூட்டம் என்றால் 7 மணிக்கு நாம் கூடி வந்தோம். ஐக்கியப்படுவதற்காக, அந்த ஐக்கியத்தில் நாம் இன்பமாய் நாம் சந்தோஷப்பட்டோம். மீண்டும் வீடு திரும்பி செல்வதற்கு இரவு 10 மணி ஆகும், 9:30 மணி ஆகும். அவ்வளவு சந்தோஷப்பட்டு நாம் கலிகூர்ந்து சென்றோம். பிரியமானவர்களே, இந்த ஐக்கியம், இந்த ஒரு வாஞ்சை, இந்த ஒரு இன்பம் நம்முடைய மனதிலே காணப்படும். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பிரயாசம். We need to take a little effort for all these activities. இதற்கெல்லாவற்றிற்கும் கொஞ்சம் பிரயாசம் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். அதான் இங்க சொல்லும் பொழுது we need to have that biblical fellowship. அந்த ஒரு வேதம் சார்ந்திருக்கின்ற ஐக்கியத்திற்கு நாம் முதன்மையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு 12வது வசனத்திலே கற்றுத் தருகிறார். உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். நான் உங்களை பார்க்கணும், உங்களை நான் பேசணும், முகமுகமாய் நான் இருந்து நான் பேசி அளவலாவி ஐக்கியப்பட்டு ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா உறங்கி ஒன்றாய் இருந்து நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்ற. இது அதுக்கு மட்டுமா? ஐக்கியப்படுவதற்கு மட்டுமா? என்ன சொல்ற பாருங்க, verse 13ல, it is also for the divine partnership. We need to have the desire, and that desire will bring the delight, and that delight will bring the divine partnership between brothers and sisters. அந்த ஐக்கியத்தை நாம் விரும்பி நாடும் பொழுது சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்தோட கூட சேர்ந்து என்ன கிடைக்கும் தெரியுங்களா? டிவைன் பார்ட்னர்ஷிப், தெய்வீகமாக இருக்கின்ற ஒரு ஐக்கியம், ஒரு தோழமை, ஒரு நட்பு அங்கே காணப்படும். அதாவது 13வது வசனம், the children of thy elect sister greet thee. ஏன் அதை சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றொரு சகோதரி, உன்னுடைய சகோதரி இருக்கிறா அப்படின்னா, ஒருவேளை அந்த அம்மாளுக்கு ஒரு சகோதரி பிசிக்கலாக அல்லது மணிக்கு ஒரு ஃபிளஷ்லி சகோதரி இருந்திருக்கலாம், உடன் பிறந்திருக்கக்கூடிய சகோதரி இருந்திருக்கலாம். அந்த சகோதரிக்கும் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் இருந்திருக்கலாம். அல்லது இந்த சபையை குறிப்பிட்டு சொன்னால் சபைக்கு மற்றொரு சபை அருகில் இருக்கக்கூடிய there is a neighboring assembly, அந்த சபைக்கும் இருக்கின்றது. இந்த சகோதரி ஒரு சபை இருக்கிறார்கள், மற்றொரு சகோதரி மற்றொரு சபை இருக்கின்றது. There are the common partnership between the assemblies for a common goal. ஒரு பிரதானமாக இருக்கின்ற ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக பல சபைகள் கூடி வந்தவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த சபை என்ன பண்றாங்க? உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். அந்த சகோதரி உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். There is a divine partnership from that assembly from where I am writing and to you. நான் இந்த சபையில எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த சபையார் உனக்கு என்ன பண்றாங்க? வாழ்த்துதல் சொல்கிறார்கள். ரோமன் நிருபத்தை வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. Roman chapter 16 tells completely about this. Even in many of the writings of Apostle Paul, specifically, he mentions about various churches who greet to the church at Galatia, church at Ephesus, to church at Thessalonica. தெசலோனிக்கேயில் இருக்கின்ற சபையாருக்கும், எபேசுவில் இருக்கின்ற சபையாருக்கும், கலாத்தியில் இருக்கின்ற சபையாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாரு. சும்மா அது கிரீட்டிங்ஸ் மட்டும் இல்ல, இட் இஸ் ஆல்சோ டிவைன் பார்ட்னர்ஷிப் இன் ரீச்சிங் அவுட் a common goal. நம்முடைய காமன் கோல் என்ன? reach out souls. நம்முடைய காமன் கோல் என்ன? to have a common fellowship. நமக்கு இருக்கின்ற காமன் கோல் என்ன? இருக்கக்கூடிய ஐக்கியம், அரவணைப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்பட்டிருக்கின்ற நாம் எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. இதைத்தான் மறுபடியும் we have a large family of members.
நம்முடைய சபை என்பது நம்முடைய சபை மட்டும் இல்ல. we have a bigger group. நமக்கு ஒரு பெரிய ஒரு குழு இருக்கிறார். we have large family members நமக்கு இருக்காங்க என்பதை இந்த ரீடர்ஸ்க்கு ஞாபகப்படுத்துறாங்க. இந்த போராட்டத்துல யூ ஆர் டிஃபெண்டிங் த ட்ரூத். சத்தியத்துக்கு நீ எதிர்த்து நிற்கிறாய். அதுல நீ தனித்தில்ல. மற்றொரு கூட்டம் இருக்கு உனக்காக. மற்றொரு கூட்டம் உனக்காக ஜெபிக்கிறதுக்கு இருக்கிறார்கள். மற்றொரு கூட்டம் உன்னோட ஐக்கியப்படுவதற்காக இருக்கிறார்கள். வேறொரு கூட்டம் உன்னுடைய ஐக்கியத்துல சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கிறார் என்பதை சொல்லி உற்சாகத்தை படுத்தி we have divine partnership. ஒரு தெய்வீகமான ஒரு நட்புரிமை, நமக்கு ஒரு பங்காளித்துவம் உண்டு என்பதை இங்கே நமக்கு யோவான் எழுதி இங்கே நிறைவு செய்கிறார். Do we desire in the biblical fellowship? அதைத்தான் கடைசியில சொல்லும் பொழுது the love. இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் என்னவென்றால் love governed by truth. சத்தியத்தாலே ஆளப்படக்கூடிய நம்முடைய அன்பு, அதற்கு ஒரு வரையறை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசமே அதற்கு வரையறையாக இருக்கின்றது. அதை நாம் சரியான விதத்திலே பகுத்து பார்க்க வேண்டும். பகுத்து பார்ப்பது மட்டுமல்ல, அங்கே சத்தியத்திற்கு எதிர்த்து நின்று we need to defend the truth. டிஃபெண்ட் பண்ணுவது மட்டுமல்ல, we need to distance them ourselves from the false teachers. அங்கே போலியாக தவறாக இருந்து பிரசங்கம் செய்யக்கூடிய நபர்களிடத்தில் நாம் இருந்து நாம் தள்ளி நின்று நாம் அவரிடத்துல கிரீட்டிங் சொல்லக்கூடாது, அவரிடத்துல ஃபெலோஷிப் வச்சுக்கூடாது. அப்படி வச்சோம்னு சொன்னா we also partake in their evil deeds. அவருடைய துன்மார்க்கமான செயல்களுக்கும் நாம் பங்காளிகள் ஆகிறோம் என்பது அர்த்தமாக இருக்குது. அப்படியானால் என்ன செய்வது? we need to delight in the biblical fellowship. நம்முடைய இருக்கக்கூடிய வேதம் சார்ந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாம் அடிக்கடி சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் முற்படுவோமாக. அப்படிப்பட்ட ஐக்கியத்திலே நாம் மூழ்கி திளைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிருபத்தில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம், fellowship is never neutral. ஐக்கியம் என்பது மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி இல்ல. இப்படியும் இருக்கலாம், கொஞ்ச நேரத்தை அப்படி விடலாம் என்பது அல்ல. இட்ஸ் நாட் லைக் a cat on the wall, not neutral. சத்தியம் என்பது, சத்தியம் அந்த ஐக்கியத்தை ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக பகுத்தறிவை பயன்படுத்தியாக வேண்டும். நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அதனுடைய காரணங்கள், அதனுடைய விஷயம், அதனுடைய இருக்கும் பொழுது நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அகற்றி போடாது. சத்தியத்தை கடைபிடிக்கும் அதே நேரத்திலே அன்புடன் நாம் சத்தியத்தை கை கொண்டு, எபேசியர்ல சொல்வது போல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, ஃபாலோ தி ட்ரூத் இன் லவ். சத்தியத்திலே நாம் கை கொண்டு சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு நாம் நம்முடைய மக்கள் மத்தியிலே வாழும் பொழுது நிச்சயமாக ஐக்கியமானது பெருகும். நம்முடன் இருக்கக்கூடிய ஐக்கியம் மட்டுமல்ல, நம் சபை மக்கள் மத்தியிலே மற்ற சபையோடும் கூட ஐக்கியம் நிச்சயமாக அது பெருகும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை இந்த நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.